இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னால சுத்தமா முடியலங்க, வலி தாங்க முடியலங்க. ஏங்க வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க, சீக்கிரம் போக சொல்லுங்க, வலி தாங்க முடியலங்க. போலாமா? என்னது இது? இன்சூரன்ஸ் காப்பி சார். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எக்ஸ்பைரி ஆனதை எடுத்துட்டு வந்து கொடுக்குற? நல்லா போய் அப்படி நில்லையா? இரு கொஞ்ச நேரம் இரு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க சார் நான் இன்சூரன்ஸ் கட்டிக்கிறேன் சார். யோ, ஏதோ அவசரத்துல என்ன அவசரம்? வண்டி வரணும் சார். சொல்றேன்ல சார் சார் என் மனைவி பிரசவ வலியில துடிக்கிறாங்க சார். அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும் சார். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் வந்து பிரசவம் பார்க்கணுமா? ஒழுங்கா போய் வேற ஆட்டோ பிடிச்சு போங்க. ஏய், ஆட்டோ ஓரமா எடுத்துடா. சார் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துடுறேன் சார். நீங்க ஃபைன் போடுங்க சார், நான் வந்து கூட கட்டிக்கிறேன். யோ, ஆட்டோவை ஓரம் கட்டுன்னு சொன்னேன் நானு. சார் போய் ஓரம் கட்டியா? என்னங்க முடியலங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யோ, ஓரம் கட்டுன்னு சொல்றேன்ல. ஐயோ வலி தாங்க முடிய. அம்மா துளசி, ரொம்ப வலிக்குதே. சிவா, என்ன ஐயோ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வாங்க. பேசுங்க. ஐயோ முடியலையே. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பாவம் சார், அவங்க வழியில துடிக்கிறாங்க சார். சார் ப்ளீஸ் சார், முதல்ல தயவு செஞ்சு அவங்கள அனுப்பி விடுங்க. நீங்க யாரு? சார் நாங்க யாரா இருந்தா என்ன சார்? இந்த மாதிரி நேரத்துல நாம தானே அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஐயோ முடியலைங்க. இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, கேட்டா கவனிக்கலன்னு சொல்றான். சார் இன்சூரன்ஸ் தானே சார் இல்ல, அதனால கேஸ் புக் பண்ணிட்டு அவங்கள அனுப்பி விடுங்க சார். சார் அவங்க உயிருக்கு ஆபத்து ஆயிட போகுது சார். 2 உயிர் இருக்கு சார். இப்படி மனசாட்சி இல்லாம பண்றீங்களே சார். என்னம்மா உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? உன் வேலையை பார்த்துட்டு போ, இல்லைன்னா உங்க மேலே கேஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சார் பேசுறீங்க? அவங்க வலியில கத்துறது உங்க காதுல விழலையா? விழுது விழுது, அதான் தலைவலியா இருக்க. கொஞ்ச நேரம் கத்தாம இருக்க சொல்லு. ஐயோ வயிறு ரொம்ப வலிக்குதே. ஹலோ சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? உன்னால என்னடா பண்ண முடியும்? மனுஷனா மிருகமானே தெரியல. சிவா, அவங்கள முதல்ல நம்ம கார்ல ஏத்துங்க. நம்ம இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம் டைம் இல்ல. போங்க வாங்க. ஏய், நான் மனுஷனே இல்ல, மிருகம்தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா நான் மிருகம் தாண்டி. கடிச்சு கொதறிடுவேன். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஏய், முதல்ல மரியாதையா பேசுங்க. ஏய், என்ன? இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. முதல்ல அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க வாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இங்க எல்லாம் நிறைய பணம் கேட்பாங்கப்பா. ஹலோ அண்ணா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் அண்ணா. தைரியமா இருங்க சிவா தம்பி, நீங்க மட்டும் இல்லைன்னா அண்ணா. அதான் இருக்கோம்ல, என்ன இல்லைண்ணா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, தைரியமா இருங்க. அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. நீங்க பதட்டப்படாம முதல்ல உட்காருங்க. அழாதீங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, ஃப்ரீயா இருங்க. எப்படி இருக்காங்க? அந்த ஆளுக்கும் ஃபேமிலி இருக்குதானே? துளசி, அதான் கரெக்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ, இல்லைன்னா உங்க மேலே கேஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கும். விழுது விழுது, அதான் தலைவலியா இருக்க. கொஞ்ச நேரம் கத்தாம இருக்க சொல்லு. காவேரி, வீடியோ எடுத்தியா? ஆமா அண்ணி, மூஞ்சிய பாருங்க, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. காவேரி, இங்க காட்டு. ஏய், நான் மனுஷனே இல்ல, மிருகம்தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா நான் மிருகம் தாண்டி. கடிச்சு கொதறிடுவேன். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஏய், அந்த வீடியோ அழி அழின்னு சொல்றேன்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? தூக்கி உள்ள வச்சிருவோம். அப்புறம் களி தான் திக்கணும். என்ன பண்ணலாம்? வீடியோவை அப்லோட் பண்ணிடலாமா? ஐயோ, வசமா சிக்கிக்கிட்டனே. விட்டா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபைனை போட்டு அனுப்ப வேண்டியதானே? அந்த அம்மா கத்துறது உங்க காதுல விழல? உங்களை மாதிரி சில மிருகத்தால தான் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு. முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. சாரி மேடம், நான் ஏதோ ஒரு கோவத்துல இருந்தேனா, அதனாலதான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப கைண்டான பர்சன். நம்பிட்டேன். சரி சரி, வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம்ல.
சோசியல் மீடியால போட்டீங்கன்னா என் வேலையே போயிடுமா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், போட வேணாம்னு சொல்லுங்க மேடம். உசுருங்க, 2 உசுரு. உசுரு போனா வருமா? சார் அப்லோட் பண்ணிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆனா ஃபைன் கட்ட சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட மனித நேயமே இல்ல, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. முதல்ல ஃபைன் கட்டுங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக வேண்டியவங்க, உங்களால தான் இப்ப பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கே வந்தாங்க. இன்ஸ்பெக்டர், முதல்ல போய் அந்த பொண்ணோட மொத்த ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டிட்டு ரசீதோட வாங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். என்ன? உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். நீங்க பில்லோட வரல, வீடியோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்க மேடம், நானே பில் கட்டிடுறேன் மேடம். போங்க. ப்ளீஸ் அப்லோட் பண்ணிடாதீங்க. என்ன இது? எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கு. நமக்கு முன்னாடியே ஒட்டிட்டா. இவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணுமோ? எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கா. உங்களுக்கு தான் மேக்கப் போடவே டைம் பத்த மாட்டேங்குது. இங்க ஒரு போஸ்டர் இருக்க கூடாது, எல்லாத்தையும் கிழிச்சேரிங்க. அதுக்கு பதிலா எல்லா இடத்துலயும் என்னோட போஸ்டர் ஒட்டுங்க. இந்த ஊருக்கு நான் தான் பிரசிடென்ட். அது யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கடவுளே வந்தாலும் இதை மாத்த முடியாது. இந்த பத்மாவதி தான் இந்த பஞ்சாயத்துக்கே தலைவர். இத நானே கிழிக்கிறேன். போஸ்ட் மேல கை வச்சு தான் பாருங்களேன், கையை உடைச்சிருவோம். ஏய், ஒழுங்கா நீங்களே கிழிச்சு போட்டுட்டு போயிடுங்க. இப்ப நீங்க கிழிக்கிறீங்களா இல்ல என் வீட்டுக்கார விட்டு கிழிக்க சொல்லவா? கை வச்சு தான் பாருங்களேன். ஏய் ராஜசேகரன், நீ மட்டும் கை வச்சு பாரு, நார கழிச்சு தொங்க விட்டுருவோம். நான் எதுவும் சொல்லியப்பா. அமராவதி, உன் புருஷனா போஸ்டர்ல கை வைக்க சொல்லு பாப்போம். ஏண்டி என்ன கொத்துற? சும்மா இருங்க. ஏய் முட்டாளுங்களா, இந்த துளசி நம்ம ஊரே கிடையாது. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க, வெக்கமா இல்ல? கிழிச்சு போடுங்கய்யா. அதனால என்னமா, நல்லது பண்ண மனசுதான் தேவை, ஊர் தேவையில்லமா. அந்த மனசு துளசிக்கிட்ட இருக்குமா? இத பாருங்க, என் கோபத்தை கலராதீங்க சொல்லிட்டேன். முதல்ல கிழிச்சு வீசி எறிங்க. எங்களை பேரு நீங்க கை வச்சுதான் பாருங்களேன், அந்த கைய நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவோம், தெரியுமா? அம்மா, நிலைமை சரியில்லை, நாம இப்ப போயிடலாம். அத்தை கை வைங்க, அவங்க உங்களை கண்டிப்பா அடிப்பாங்க. வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம்.